வந்து நம்ம நிறைய செயல்பாடுகளும் செஞ்சு காட்டுறோம். ரைட்டா? இப்போ அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் படிச்சிருக்கோம்னா, அழுத்தம் அப்படின்னா என்ன, ஒரு விசை வந்து எவ்வளோ பரப்பு மேலே செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து. சரியா? இப்போ பரப்பு வந்து குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும், பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த பலூன் இருக்கு, இங்கே என்ன வச்சுருக்கேன், இங்கே நிறைய ஆணி குத்தி வச்சுருக்கேன், ஊசி. சரியா? நிறைய ஊசி குத்தி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே பலூன் வச்சா பலூன் வெடிக்கும் வெடிக்காதா? வெடிக்கும். வெடிக்கும் தானே? என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு மேலே இந்த பலூன் என்ன பண்ணுறேன், இங்கே வைக்கிறேன். வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? வெடிக்குதா? ஏன் வெடிக்கல? ஏன் அழுத்தம் குறைவா இருக்கு? ஏன் அழுத்தம் குறைவா இருக்கு? வேற வேற இப்ப இதே வந்து இன்னொன்று செய்யறேன். இது வந்து ஒரு ஆணி வந்து எடுத்துட்டேன், வேற பண்ணுறேன். சரி, இதே வைக்கலாமா? சரி பாருங்க, ஒரு ஆணி என்ன பண்ணுறேன், வெளியிட்டுருக்கேன். வெடிச்சா? ஏன் வெடிச்சது? நான் தொடக்கூட இல்லை, வெடிச்சிச்சு. அப்படிதானே? ஆனால் இது மேலே வச்சு நான் என்ன பண்ண அழுத்தணும்னா இல்லையா? இது மேலே வச்சு அழுத்தினேன், ஆனால் வெடிக்கல. ஆனால் இது தொடக்கூட இல்லை, வெடிக்கல. என்ன காரணம்? ஏன்னு கேட்டால், அழுத்தம் அப்படின்னா விசை பை பரப்பு. பரப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்க அழுத்தம் குறைவாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆணி இருக்கு. அப்போ நான் அழுத்தம் வந்து என்ன, எல்லா ஆணி மேலேயும் சமமாக பங்கிடுது, சமமாக பங்கிடப்படுகிறது. அப்போ விசை வந்து எல்லா ஆணி மேலேயும் போய் படுறப்ப என்ன ஆகுது? அழுத்தம் குறையுது. ஆனால் ஒரே ஒரு ஆணி மேலே சமைக்கிறப்ப அந்த ஒரே ஆணி மேலே அழுத்தம் முழுக்க போய் என்ன ஆகுது? அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கிறத. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, வளிமண்டல அழுத்தத்தை பற்றி பார்க்க போறோம். வளிமண்டல அழுத்தத்தினால என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட்? பேப்பர் எரியுதா? எரியுறதுக்கப்புறம் உள்ளார போட்டு முட்டை மேலே இருக்கேன். எப்போ உள்ள போச்சு? முட்டை உடஞ்சிருக்கான்னு எப்படி முட்டை உள்ள போச்சு? எப்படி உள்ள போச்சு? என்ன ஆச்சுன்னா வெளியே வர முடியலையா? இதுல உள்ளார நெருப்பு பற்ற வச்சு நான் பேப்பரை உள்ள போட்டேன்னா, உள்ள போட்டப்ப உள்ள இருக்கிற காற்று சூடாகி வெளியே வந்துருச்சு. அப்போ உள்ளார காற்று அடர்த்தி குறைஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ முட்டை மேலே இருக்கு, வெளியில் இருக்கிற காற்றோட அடர்த்தி அதிகமாக இருக்கு. அது என்ன பண்ணுது? அழுத்துறப்ப உள்ள முட்டை என்ன பண்ணுச்சு? உள்ள ஓடி போயிடுச்சு. இதுதான் இதில் சொல்லணும். சரிங்களா? இது நம்ம வெளியே இருக்குன்னு வச்சுட்டு நான் வாயை வச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். ஆனால் உள்ள கரியா இருக்கு இல்லையா? வாயை வச்சு நம்ம எடுத்தோம்னா வெளியே வந்துடும். கரியா இருக்கு. வரணும். ஓகே, சரி. இது வந்து ஒரு சோதனை. கீழே வேகமாக வருது, நடுவில் கொஞ்சம் மீதம் வருது, மேலே ரொம்ப கம்மியாக வருது. ரைட்? இப்போ இது வந்து என்ன சொல்றதுன்னா, ஆழம் அதிகரிச்சா அழுத்தமும் அதிகரிக்கும். அதனால தான் தண்ணி டேங்க்லாம் உயரத்தில் வச்சிருக்கிறாங்க. ரைட்? கட் பண்ணி தண்ணி எப்படி நிற்கிறா? நான் சொன்னாக்க வரும். சொல்லலாமா? தண்ணி வா, தண்ணி வா, இல்லை
நில்லு. நில்லு. வா பிள்ளைங்க வா. நில்லு. எப்படி தண்ணி நிற்கிது, எப்படி வருது? மேல ஒரு வாட்டர் இல்லையா? இந்த வாட்டரை அமுத்திக்கிட்டோம்னா என்ன பண்ணுது? காற்று உள்ள போகாது. உள்ள போன என்ன பண்ணாது? இல்லைன்னா வரும். அவ்வளோதான். இதுதான் சொல்லணும். பென்சில் எப்படி தெரியுது? உடஞ்ச மாதிரி தெரியுதா? ஏன் அப்படி உடஞ்ச மாதிரி தெரியுது? ஏன்னு கேட்டா, இந்த தண்ணிக்கு மேல இருக்க பகுதி வந்து காத்துல இருக்கு, கீழே இருக்க பகுதி தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப இங்க இருந்து வரக்கூடிய ஒளி காத்துல இருந்து காத்துக்கே வருது. ஆனா இங்க உள்ள இருக்க ஒளி பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து காத்து வருது. சரியா? அப்ப அந்த மாதிரி போறப்ப என்ன ஆகும்? ஒளியோட வேகம் மாறுறதுனால ஒளி விலகல். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன? ஒளி விலகல் வந்து ஏற்படுது. அதனால பென்சில் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி அல்லது உடைஞ்சா மாதிரி தெரியும். ரைட்? இப்போ நம்ம செய்யக்கூடிய பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்றதுன்னா, ஒரு திரவத்தில் ஒரு புள்ளியில் தரப்படும் அழுத்தமானது அனைத்து புள்ளிகளிலும் சமமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் என்ன பண்றேன், இந்த பாட்டில்ல இங்க வச்சு நான் அழுத்துறேன். ரைட்டா? எவ்வளவு பேசுறேன் முன்னாடி தெரியும். நான் அழுத்துறேன். தண்ணி எல்லாம் போதா? எந்த இடத்துல தான் நம்புறேன்? நான் இங்கதான் நம்புறேன். இங்க பாருங்க, எங்கேயாவது கம்மியா எங்கேயாவது அதிகமா போகுதா? எல்லா இடத்துலயும் சமமாக தான் போகுது. அதான் போகுது. இதுக்கு பேரு பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்லுவோம். என்ன விதி? இந்த பின்ன வச்சுட்டு இந்த தண்ணிக்கு மேல வச்சிருக்கேன். ரைட்டா? இப்ப என்ன பண்றேன்னா, மெதுவா அந்த பேப்பரை உருவுறேன். பக்கத்துக்கு பார்ப்போம். இப்ப பாருங்க, பின்ன மேலே மிதக்குது பாருங்க. பின்னாடி பின்ன மேல மிதக்குது தெரியுதா? இது எப்படி மேல மிதக்குது? ஏன் மிதக்குது? ஏன் மிதக்குது? இதுல இந்த பேப்பர் மேல போட்டதுல அது போட்டப்ப இது என்ன பண்ணும்? அந்த தண்ணியோட மேல் பரப்பை வந்து இழுத்து பிடிச்சிக்கும். மேல் பரப்பை மூலப்பொருள்லாம் இருக்கும்ல, உன்னோட இழுத்து பிடிச்சிக்கும். அப்படியே அழுகாம பேப்பர் எடுத்துட்டேன்னா மூலக்கூறு வந்து அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி மேலே செயல்படும். அதுக்கு மேலே இந்த பின்னு இருக்கும். அதனால அது மிதக்குது. லேசாக கலந்துட்டு பாருங்க, உள்ள ஒரு பேச்சு லேசாக கலந்துட்டுனா என்ன பண்ணுது? உள்ள ஒரு இதான் வந்து இதுக்கு பேர் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரு பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். கப்பல்ல ஒரு நாணயம் 5 ரூபா காயின் தெரியுதா? இதை போட்டிருக்கேன். 2 காயின் கூட போடுறேன். போட்டு மேலே வைக்கிறேன். மேலே வைக்கிறேன். போதும் போதும். இது மூணுல போ போ. இப்ப 2 காசு என்ன பண்றேன்? ஒரு காசு மட்டும் இப்படி போடுறேன். உள்ள ஓடுது. ஏன் உள்ள ஓடுது? அதுதான் இப்ப நம்ம கணக்கு. இப்ப
இந்த காசை வந்து இந்த காகித கப்பலில் போட்டு உள்ளே போட்டோம்னா உள்ள மூழ்கல. ஆனால் பக்கெட்டில் சும்மா வெறும் காசை போட்டோம்னா உள்ள ஓடி போயிடுச்சு. என்ன காரணம்? அடர்த்தி. என்னோட அடர்த்தி அடர்த்தி அதிகமா குறைவா? இந்த காகித கப்பல் இருக்குல்ல, இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இந்த காசோட வெயிட் அதே இடம் தான் இருக்கும். ஆனால் அந்த கப்பலுடைய பருமன், என்னுடைய கன அளவு பருமன் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறது. இந்த கன அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. இது பெரிய பரப்பில் ஒரு சின்ன காசை வைக்கிறப்ப அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கும். முன்ன சொன்னது அதே தான். இப்போ ஒரு காசுன்னு உள்ள போட்டோம்னா சின்னூண்டு காசு சின்னூண்டு பரப்பு உள்ளார ஓடிட்டு. அப்போ இதில் அடர்த்தி அதிகம், இதில் அடர்த்தி குறைவு. அதுதான் கான்செப்ட். ரைட்டா? இது வந்து அடுத்த சோதனை. ஒளி எப்படி உண்டாகுது, சத்தம் எப்படி கேட்குது அப்படிங்கிறது. சும்மா ரப்பர் பேண்டை வந்து சுற்றி வச்சிருக்கோம். இது அப்படியே நம்ம எடுத்து விட்டா சத்தம் வருது. அப்ப இந்த ஒவ்வொரு ரப்பர் பேண்டும் அதிர்வடையும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு ஒளியானது கேட்கிறது. ஒளி கேட்கிற முறை இருக்கலாம். இந்த அதிர்வுகளின் காரணமாக ஒளி கேட்குது. கற்பனை கவை அப்படின்னு சொல்றோம். இசை கவை. இதை வந்து இப்படி பிடிச்சி கட்டுட்டு காதில் வச்சா அவனே சத்தம். ஏற்கனவே நிறைய பேர் என் கிளாஸில் கேட்டவங்க கேட்டுருப்பீங்க. சத்தம் கேட்குது. கேட்கல. அப்ப ஏன் சத்தம் கேட்குது அப்படின்னா இந்த கம்பி அதிரும், இந்த கம்பி அதிரும், இது ரெண்டு பேர் இருக்க காற்று அதிர்வடையும். இப்போ அதிர்வடையப்ப என்ன ஆகுது? ஒரு அதிர்வு ஏற்பட்டு ஒரு சத்தம் வந்து கேட்கு. காற்று அதிர்வடைகிற சத்தம் நம்ம காதுக்கு கேட்கும். இதுக்கு இசை கவை. ஒளி உருவாதலை விளக்குவதற்கான ஒரு அடுத்தது ஒளி அலைகள் எப்படி தோன்றுது? பாருங்க, 8வது படிச்சவங்க என்ன படிச்சிருப்பீங்க? ஒளி அலைகள் எப்படி பரவுது அப்படிங்கிறது 8வதுலேயே பார்த்துருப்பீங்க. கீழே உட்காந்து எல்லாம் உட்காந்து படிக்க வைக்க வேண்டாம். நல்லா உட்காந்து சிட் ப்ராப்பர்லி. இப்ப ஒளி அலைகள் உண்டாகும் பொழுது நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்பீங்க. 8வதுல படிச்சிருப்பீங்க. இதுமாதிரி மேல விட்டுறவங்க எல்லாருமே படிப்பீங்க. அப்ப அதுல இதுல கம்பி தள்ளி தள்ளி இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நெகிழ்வு, சேர்ந்து இருக்கிறதுலாம் நெருக்கம். அந்த மாதிரி நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் ஒளி அலைகள் பரவும் பொழுது உண்டாகும். பாருங்க, ஒளி இப்படிதான் பரவும். ஒளி அலைகள் எப்படி பரவுது அப்படிங்கிறது இங்க பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். காத்துல காத்து வச்சுன்னா அதிகப்படையும் அதிகப்படைந்து நம்ம காதுக்கு வந்து சேரும். ஒளி அலைகள் பரவக்கூடிய விதம். கீழே கட்டரு. இப்ப எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கட்டை இங்க கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரும்? இங்க பாருங்க, பாட்டு பாடுதா? கேட்கலாப்பா? லேசாதான் கேட்குது. கேட்கலா? இப்ப கேட்கல. என்ன காரணம்? ஏன் கேட்கல? என்ன ஏன் கேட்கல? ஏன் கேட்டா இல்ல உள்ள வந்து காத்து இருக்கு சரியா, ஆனா இந்த கண்ணை அடித்து எடுத்துக்குது. அப்ப உள்ள இருக்க ஒளி வந்து என்ன ஆகல, வெளியே வந்து சேரல. அப்ப ஒளி பரவ என்ன வேணும்? காத்து வேணும். ஒளி பரவ ஊடகம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த இதான் மணிஜாடி சோதனை சொல்றது.
உள்ள இருக்க காற்றை உறிஞ்சி செய்யணும். நம்ம சிம்பிளா செஞ்சிருக்கோம். ரைட். அடுத்து இந்த சோழனை பாருங்க. இது வந்து ஒரு பாட்டில், பாட்டிலுக்குள்ள 2 வாட்டர் போட்டிருக்கேன். ஒரு இதில் வெறும் பேனா அந்த சிம்பிள் வச்சிருக்கேன். இன்னொன்று பலூன் வச்சிருக்கேன். சரிதா? இப்போ என்ன பண்றேன்னா இது நல்லா மூடிடும். இது நல்லா மூடிட்டு இப்போ என்ன பண்றேன்னா இந்த குழாய் வழியா நான் என்ன பண்றேன், நான் ஊதுல இது வழியா காற்றை உரியிறேன். இது வழியா என்ன பண்றேன், காற்றை நான் உரியிறேன். உடம்பு சரியில்லையா? உடம்பு பெருசாகுதா? எப்படி பெருசாச்சு? காற்று நான் முடிஞ்சேன் நான், ஆனா உடம்பு பெருசாகுது. நான் இதை பாரு, தம்பி இந்த குழாய் நான் எதுவுமே பண்ணல. வழியில தான் வேண்டியிருக்கு. இதை நான் எதுவுமே பண்ணல. இது தனியாக தான் பாருங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது தனியா இருக்கு, தனியா இருக்கு. நான் இதை மட்டும் தான் உறிஞ்சேன், இதை ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த பலூன் பெருசா அடிச்சு எப்படி அடிச்சு எப்படி அடிச்சு உள்ள இருக்கிற காத்தெல்லாம் உரியிறேன். உள்ள காத்து என்ன பண்றேன், உறிஞ்சினா உள்ள காத்து கம்மியாகுமா? காத்து கம்மியானுச்சுன்னா வெளியில இருக்க காத்து இந்த ஓட்ட வழியா உள்ள போகும். எப்படியோ காத்து நிரப்பணும். அதுக்கு என்ன பண்ணும், இங்க இடம் காலியா இருக்கு, இங்க உள்ள போலாண்டா அப்படின்னு இது வழியா என்ன பண்ணும், சகின்னு உள்ள போகும். உள்ள போற பலூன் பெருசா ரைட்டா? இங்க பாருங்க, உன்னை சொன்னதுல இந்த கட்டையை மேல கொண்டு இங்க இந்த டஸ்டர் வந்து இங்க இருக்கு. இப்ப நான் மேல கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படியே சுத்துறேன். மேல வந்துச்சா? மேல வந்துச்சா? எப்படி வந்துச்சு? என்ன சொல்லி பாருங்க, சுத்துது இல்ல, இதுக்கு பேரு வட்ட இயக்கம். என்ன இயக்கம்? சுத்துதுல அதுக்கு பேரு வட்ட இயக்கம். இப்ப இது எப்படி மேல வந்துச்சு? கட்டை மேல வந்துச்சு. என்ன பண்ணா கட்டை மேல வராது இல்லையா? இப்படி உருவி பார்த்தாலும் என்ன மேல வராது. ஆனா சுத்தனா மேல வரும். இந்த பலூன் இந்த டஸ்டோட எடை குறைவு, இதோட எடை அதிகம். ஆனா மேல வரும். எப்படி வருது? எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்றது. இது மையத்தை விட்டு விலகி சுத்துது. சுத்துறப்ப இது வேகமா வெளியே போக போக என்ன ஆகுதுன்னா அந்த விசை அதிகமாகும் போது இந்த கட்டை மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. மைய விலக்கு விசை காரணமா இது. இப்ப இதுக்குள்ளார பேப்பர் இருக்கா? இதுக்குள்ள பேப்பர் இருக்கு. நினைச்சிருக்கா? ஏன் நினைச்சு அந்த டப்பாக்குள்ளார ஏற்கனவே காத்து இருந்துச்சு. காத்தோட சேர்த்து எழுதுறப்ப அந்த காத்து என்ன பண்ணல, உள்ளார தண்ணி உள்ளார போக விடல. அதனால இது இப்ப இது ஒரு பலகை, இது வந்து ஒரு ஆணி. இந்த ஆணி வச்சு நான் என்ன பண்றேன், இப்படி திருப்பி தான் அடிக்கணும். நானு இப்படி வச்சாதானே போகுது. நான் என்ன பண்றேன், இப்படி திருப்பி போகுமா? திருப்பி வச்சா ஏன்னா திருப்பி வச்சா அடிச்சு போவாதா? யாராவது திருப்பி வச்சா முட்டான்னு சொல்லுவாங்க தானே? அறிவு இருக்கா? ஆணி எப்படி அடிக்கணும் தெரியல, இப்படி வச்சா இப்படி திருப்பி வச்சு எப்படி ஆணி போகும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? இப்ப அவங்களுக்கு அறிவு இருக்குல்ல, சொல்லுங்க. ஏன் இப்படி திருப்பி வச்சு அடிச்சா அவங்க உள்ள போகுது, இப்படி திருப்பி வச்சா அடிச்சு அவங்க சொல்லு. இப்படி வச்சா
இப்படி வச்சு அடிச்சாதான் ஆணி உள்ள போகுது, இப்படி வச்சு அடிச்சா உள்ள போகல. நான் ஏன்னு கேட்குறேன். இது கூட தெரியாதா சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் ஏன்னு சொல்லுவேன். ஏன் இப்படி வச்சு அடிச்சா ஆணி உள்ள போகுது? என்ன காரணம்? நான் முன்ன சொன்னதுதான். ஆணியில கீழ் பகுதியில கூடா இருக்குல்ல, இங்க வந்து பரப்பு குறைவா இருக்கும். இங்க பரப்பு குறைவா இருக்கும். மேல கட்டுறப்ப அந்த விசை வந்து இந்த சின்ன பரப்பு மேல செயல்படும். அப்ப ஆணி உள்ள போகும். இதே தீர்ப்பு வச்சனாக்க இங்க பரப்பு அதிகமா இருக்கு, இங்க கொடுக்கக்கூடிய விசை அதிகமான பரப்பு மேல செயல்படுறதுனால ஆணி உள்ள போகல. இதான் அது இந்த சோதனை. இதுக்கு பேர் நீரியல் அடுக்கு. நீரியல் என்ன பண்றேன், இங்க ஒரு விசையை நான் கொடுக்குறேன். இங்க ஒரு விசையை கொடுத்தேன்னா இந்த இந்த ஊசி மேல போகுது பார்த்தீங்களா, மேல போகுதா? எப்போல இங்க ஒரு விசையை கொடுத்தேன்னா இந்த ஊசி மேல போகுது. இதுக்கு பேர் நீரியல் அடுத்தி. இதுவும் பாஸ்கல் விதி அடிப்படையில் தான் செயல்படும். ஒரு குளிர்காற்று அழுத்தமானது எல்லா திசைகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற இதுவும் செயல்படும். இது எங்க செயல்படுது, எங்க உங்களுக்கு பயன்பாட்டு சொல்லுங்க. எங்க டிராக்டர்லாம் இருக்குல்ல, டிராக்டர்ல இந்த மண்ணு கொட்டும்ல பின்னாடி, அப்புறம் பைப்பு மாதிரி அப்படியே தூக்கும் பாத்தீங்களா, பின்னாடி கொட்டும். அப்புறம் மறுபடியும் பைப்பு உள்ள இருக்கிறப்ப மறுபடியும் இது உள்ளார இறங்கி. இது வந்து நீரியல் அடுக்கு அப்படின்னு சொல்றது. இதுவும் கூட நிறைய இடங்களில் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான். 2 ஊசி தான் இருக்கும், ஒரு டியூப் இருக்கு, அதை வச்சு செஞ்சிருக்கோம். இதை வச்சு நிறைய பொம்மைகள் கூட நம்ம செய்யலாம். கண்ணாடி ஆகி இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு இந்த மண்ணை வந்து உள்ளாடலாம். இப்படி வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு கரைசல் வச்சுருக்கு, இங்கே ஒரு கரைசல். சரியா? இப்போ ரெண்டுல ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. இது எது ஒருபடித்தான கலவை, எது பலபடித்தான கலவை? இது ஒருபடித்தான கலவை, இது ஏன்னு கேட்டா இதுல அந்த மூலக்கூறுகள்லாம் எல்லா இடத்துலையுமே சமமா கலந்துருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள் சமமா கலக்கல. இதுல ஒரு எல்லை பிரிப்பு கோடு கீழே இருக்கு பாருங்க, கீழே ஒரு எல்லை பிரிப்பு கோடு இருக்கு, சமமா கலக்கல. அதனால இது பலபடித்தான கலவை, இது ஒருபடித்தான கலவை. அதே இதுல வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணிக்கு பேர் என்ன? கரைப்பான். கரைப்பான். தண்ணிக்கு பேர் கரைப்பான். இதுக்கு பேர் என்னன்னா கரை. இது வந்து கரைப்பான். இங்க வந்து ஒரு வகையான உப்பு இருக்கு. சரியா? இது வந்து இதுக்குள்ளார போட்டு என்ன பண்றேன், கலக்கிறேன். கலந்தா என்ன ஆகுதுன்னா இது உள்ளார கரை. ரைட்டா? அப்ப இந்த உப்புக்கு பேருன்னா கரை பொருள். என்ன பேரு? கரைப்பான். இது கரை. அப்ப கரைப்பானும் கரைப்பொருளும் சேர்ந்து ஒரு திரவமாட்டம் கிடைக்குதுல்ல, இதுக்கு பேரு கரைசல் அப்படின்னு. என்ன பேரு? இப்போ
கரைப்பான் கரைப்பொருள் சேர்ந்தோட பேர் என்ன? இது வந்து இந்த பக்கெட் கீழே மின்சார மணி எப்படி செயல்படுதுன்னா, இங்கே கம்பி சுருள் இல்லை, இந்த கம்பி சுருளுக்கு நான் என்ன பண்ணுறேன், மின்சாரத்தை போட்டு மின்சாரத்தை கொடுத்தோம்னா இந்த கம்பி சுருள் வந்து காந்தமாக மாறும். கம்பி சுருள் காந்தமாக மாறும். காந்தமாக மாறுற பக்கத்தில் இருக்கிற இரும்பு இருக்கிற ஒரு இரும்பு, இந்த இரும்பு இழுக்கும். இழுக்கிறப்ப டக்குனு அடிக்கும். இப்படி அடிக்கும். இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் சொல்றோம். நேர் திசை மின்னோட்டம். நேர் திசை மின்னோட்டம்னா ஒரு தடவை டக்குன்னு தான் அடிக்கும். அந்த கரண்ட் கொடுத்தோம்னா மாறு திசை மின்னோட்டம் கரெக்டாக அடிச்சுட்டே இருக்கும். சரியா? நம்ம அந்த கரண்ட் கொடுக்குறது சரியா உயர்றதுனால நம்ம இதே கொடுக்கணும். கொடுத்து ஒரு தடவை அடிக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு இரும்பு இருக்கு. நம்ம இந்த வழியாக மின்சாரத்தை கொண்டு போகிறோம். டக்குன்னு உள்ள அடிக்குதான்னு பார்க்கணும். அடிக்குதா பேக் டவுனர். அப்ப இது ஏன் அடிக்குதுங்கிறத சொல்லணும். இதான் வந்து மின்சார மணி. பார்த்தீங்கன்னா டிவிக்குள்ளார இது பேர் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர். டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி அப்படின்னு சொல்றது 9வது வரும். மின்மாற்றி வகைகள் யாவை? மின்மாற்றி என்றால் என்ன அப்படின்னா என்னோட 9வது பாடம் போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதுக்கு அந்த ரேடியோ ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுதான் அங்கிருந்து வெளியில் வர கரண்ட். இந்த கரண்ட் வந்து 220 வோல்ட் இருக்கும். 220 வோல்ட் மின் அழுத்தம் அவ்வளோ இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும், 220 வோல்ட்டையும் அப்படியே நம்ம உள்ளார ரேடியோக்குள்ளார அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வோல்டேஜை வந்து குறைச்சி தான் ரேடியோக்குள்ளார அனுப்பணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மின்மாற்றியை பயன்படுத்துகிறாங்க. இந்த மின்மாற்றி என்ன பண்ணும், 220 வோல்ட்டை உள்ளே வாங்கிட்டு வெளியே அனுப்புறப்ப வெறும் 12 வோல்ட்டாவோ 6 வோல்ட்டாவோ 9 வோல்ட்டாவோ மாற்றி அனுப்பும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்துருக்கு. இது பேர் இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபார்மர். தேவையை பொறுத்து அந்த கருவி எதில் செயல்படும். 12 வோல்ட்டில் செயல்படலாம் 12 வோல்ட், 9 வோல்ட்டில் செயல்படலாம் 9 வோல்ட், 6 வோல்ட்னா 6 வோல்ட். இந்த மாதிரி மாற்றி இது அனுப்பும். அதனால் இதுக்கு என்ன பேருக்காங்க, இது வந்து மின் மாற்றி. இதே மாதிரி ரோட்டோரத்தில் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்காது, பெருசா இருக்கு. ஆமா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு வச்சிருக்காங்க, என்ன செய்ய வச்சிருக்காங்க சொல்லுங்க. ரோட்டோரத்தில் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து வச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோட்டோரத்தில் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, கரண்ட் வந்து எப்படி வருது, அதாவது எங்கேயோ மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல, தயாரிச்சு மின்சாரம் வந்துட்டு இருக்கப்ப வர வர கரண்டோட அளவு குறையும், மின்னழுத்தம் வந்து குறையும். அது குறையிறத அதிகப்படுத்தும். அதுக்காக ரோட்டோரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் கேட்டாக்க ஏற்று மின்மாற்றின்னு பேர். ரோட்டோரத்தில் வச்சிருக்க மின்மாற்றிக்கு பேர் ஏற்று மின்மாற்றி. இதுக்கு பேர் இறக்கு மின்மாற்றி. ஏன்னு கேட்டால் இது வந்து மின்னழுத்தத்தை குறைச்சி கொடுக்கும். அதனால அது இறக்கு மின்மாற்றி. அது மின்னழுத்தத்தை ஏற்றி கொடுக்கும். அதனால அது ஏற்று மின்மாற்றி. இது மின்மாற்றி. சரி, நிறைய செயல்பாடுகள் செஞ்சு பார்த்துருக்குறோம். இன்னும் வரக்கூடிய மன்றங்கள்ல இன்னும் நிறைய செயல்பாடுகள்லாம் செய்யலாம். சரியா? பரப்பு அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய மதிப்பு அதிகமாக இருந்து சொன்னாக்க மொத்த மதிப்பு குறையும். அதாவது கீழே போய் நம்பர் அதிகமாக இருக்கும். 5/10 அப்படின்னா 1/2. 5/10 1/2. அதே 10/5னா 2.
அப்போ கீழே இருக்கிற மதிப்பு அதிகமாகும் போது மொத்த மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அழுத்தம் அப்படிங்கிறப்ப அழுத்தம் வந்து அழுத்தத்துடைய மதிப்பு எப்போ அதிகமாக இருக்கும் எப்போ குறைவாக இருக்கும். இது ஆணி இருக்கு, ஆணியை வந்து இப்படி வச்சு அடிப்போமா இப்படி திருப்பி அடிப்போமா? எப்படி அடிப்போம்? இப்படி வச்சு தான் அடிக்கணும், இப்படி வச்சு தான் அடிக்கணும். ஏன் இப்படி வச்சு அடிக்கணும்? ஏன் இப்படி திருப்பி அடிச்சாங்க? பரப்பு இருக்கிறதுனால அழுத்தம் பாயிண்ட் வேணும். பரப்பு அதிகம் அழுத்தம் என்ன ஆகும்? குறைவாக. இது வந்து ஆணி இப்படி வச்சேன்னு சொன்னா கீழே ஊசி மாதிரி இருக்கா, இந்த பரப்பு ரொம்ப குறைவா இருக்கா, குறைவான பரப்பு இருக்கான்னு வச்சு அடிச்சேன்னு சொன்னா என்ன அவங்க கீழே ஊசி மாதிரி இருக்கு, இந்த பரப்பு கம்மியா இருக்கா, அழுத்தம் அதிகமா இருக்கும், சில பேர் உள்ளார இறங்கும். இதே திருப்பி வச்சுன்னு வச்சுக்கோங்க, பரப்பு பெருசா இருக்கா, அடிச்சேன்னா அழுத்தம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால என்ன ஆகாது, ஆணி உள்ளார போகாது, அழுத்தம் குறைவாக. இது ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு எக்ஸாம்பிள்? அதாவது பரப்பு குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும், பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும். இதை தெரிஞ்சு வேற எங்க எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பரப்பு அதிகமாக ஸ்கூல் பேக் மாற்றம் இல்ல, பேக் பட்டை இருக்குல்ல, இந்த பட்டை எப்படி இருக்கணும்? கையில் பட்டைக்கு பதிலாக கையில கட்டிட்டு மாட்டி வந்து பாருங்க, அப்படியே போடனா அப்படியே அழுத்தமா இல்லையா? அழுந்தம்னு சொல்லுவாங்க வீட்டில், போடாத அழுந்தம் சொல்லுவாங்கல்ல, அது அழுந்தம். அது இல்லாம பட்டையா போட்டு வந்தோம்னா அது அழுத்தம் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட்? சூடமும் கலந்த கலவை. அந்த சூடம் வந்து பார்த்திங்கனாக்க பதங்கமாகக்கூடிய ஒரு பொருள். நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுட வைக்கிறோம். மேலே பாருங்கள், மேலே பாருங்கள், இடத்துல அப்படியே வெள்ளையாக படிஞ்சு தெரியுதா? தெரியுதா? அதுதான் சூடம். எப்படி அப்படியே பதங்கமாகி மேலே போய் படியுது. மேலே வந்து படிஞ்சிருப்பாரு வெள்ளை கலரில், அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சூடம். அப்போ இது என்ன பண்ணுது, நம்ம இந்த மாதிரி முறையில் என்ன பண்ணலாம், பதங்கமாகக்கூடிய பொருள்களை பிரிக்கலாம். மணலும் கற்பூரம் கலந்த கலவை பிரிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு மேலே புனல் வச்சு மேலே பஞ்சு வச்சு அடிச்சிட்டோம்னா அந்த புனலுடைய பகுதியில் அது அப்படியே இந்த கற்பூரம் எல்லாம் வந்து படிஞ்சிடும். இதுதான் பதங்கமாத முறைப்படி மணலையும் ஒரு பதங்கமாகக்கூடிய பொருள். என்னென்ன பொருள் இருக்குது பதங்கமாகக்கூடிய பொருள் சொல்லுங்கள்? அயோடின் இருக்குது, அம்மோனியம் குளோரைடு, அப்புறம் கற்பூரம். கற்பூரம்ங்கிறது வந்து அப்புறம் அந்த நாப்தலின் பால் அப்படி சொல்லுவாங்க, அதுவும் கூட, அதுவும் அதே போல தான். ரைட்? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஸ்வரன். நான் அரசுனை பள்ளி நாச்சண்டியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன். தூய்மை பணியாளர்கள் கீழே குனிஞ்சு கூட்டும் போது அவங்களுக்கு கழிவு நீர் வரதுனால அவங்களுக்கு பல நோய்கள் உண்டாகுது. அதை தடுக்கும் விதமாக நாங்கள் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பின்னாடி 2 டப்பா இருக்குது. ஒன்றில் பெனாயில் இருக்குது, ஒன்றில் சோப்பு தண்ணி இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது. இதை நாங்கள் பழைய பொம்மை கார்லேருந்து எடுத்தோம். 2 வால்வு இருக்குது. ஒன்று சோப்பு தண்ணி வால்வு, ஒன்று பெனாயில் வால்வு, ஒரு டேங்க்லேருந்து வர தண்ணி வால்வு, ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு மோட்டார் இருக்குது. இதுவும் நாங்கள் பழைய பொம்மை கார்லேருந்து எடுத்தது தான்.
ஃபஸ்ட்டு சோப்பு தண்ணியை திறந்து விட்டோம்னா அங்கே போய் அடிக்கும். இதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் சுவிட்சை போட்டோம்னா அங்கே மோட்ரு சுற்றும். அதனால் அதுக்கப்புறம் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு டேங்க்லேருந்து வர தண்ணியோ அதில் திறந்து விட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷாக படுறதுனால அங்கே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட்டு பெனாயில் அதில் திறந்து விட்டோம்னா அங்கே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கிட்ட போகவே தேவையில்லை. இதனால் அவங்களுக்கு பல நோய்கள் வரதை நாங்கள் தடுக்கிறோம். இது அரசாங்க நடவடிக்கை கொண்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல சோப்பு தண்ணி அவ்வளோ திறக்கிறேன். ஊற்றுது. ஆஃப் பண்ணிட்டேன். போட்டுவிட்றேன். போட்டுவிட்றேன். கரண்டி சுற்றுது. ஆஃப் பண்ணிட்டேன். டேம்லேருந்து வர தண்ணியை திறந்து விட்றேன். இப்போ அது க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பெனாயில் வால்வை திறந்து விட்றேன். நம்ம கிட்ட போகவே தேவையில்லை. இதனால அவங்களுக்கு பல நோய்கள் வரதை நாங்கள் தடுக்கிறோம். நன்றி. குட் மார்னிங் சார். 2 கையில் அது மாற்றுவதனால்கள் டாய்லெட் போயிட்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுனா சார் அந்த ஆய் எடுத்துக்கிடுவோம் சார். இதில் 2 செரிஞ்சு கொடுத்துருவோம் சார். இந்த செரிஞ்சு அமுக்கும் போது இந்த செரிஞ்சு தள்ளுங்க சார். தள்ளும் போது அந்த பைப்பை அமுக்கும் போது தண்ணி வேகமாக அடிக்குங்க சார். அவங்க வாஷ் பண்ணிக்குவாங்க சார். இதை மேலே இழுத்தாங்கன்னா சார் தண்ணி நின்றுங்க சார். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் சார். இது அப்படியே மேலே இழுத்தாங்கன்னா தண்ணி நின்றுங்க சார். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா மாற்றுறதுனால டாய்லெட் போயிட்டு ப்ரெஷ் அவுட் பண்ணுறேங்க சார். புஷ்டாப் கொடுத்துருவோம் சார். அந்த புஷ்டாப் அமுக்கும் போது தண்ணி அதில் போய் ஊற்றி சுத்தப்படுத்திடுங்க சார். கால் எடுத்தாங்கன்னா தண்ணி நின்றுங்க சார். இப்போ நான் செஞ்சு காட்டுற பாருங்க சார். அந்த புஷ்டாப் அமுக்கும் போது தண்ணி அதில் போய் ஊற்றுங்க சார். காம் சுத்தமாயிருங்க சார். கால் எடுத்தாங்கன்னா தண்ணி நின்றுங்க சார். இது மாதிரி அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்கன்னா மாற்றுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். பப்ளிக் டாய்லெட்டில் யூரின் போய்ட்டு பாதி பேர் தண்ணி ஊற்றாமே வந்துடுறாங்க. அதனால் பேக் ஸ்மெல் அடிக்குது. அது தடுக்கிறதுக்காக இந்த கருவியை கண்டுபிடிச்சோம். மேலே இருக்கிற புஷ்டாப்பை கீழே கொடுத்துருக்கோம். இந்த புஷ்டாப்பில் ஏறி காலை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். தண்ணி ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். இதனால் பாத்ரூம் எப்போதுமே சுத்தமாக வரும். இந்த நடைமுறையை அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்கன்னா நல்ல உதவியாக இருக்கும். எப்போதுமே பப்ளிக் டாய்லெட் சுத்தமாகவே இருக்கும். நன்றி. குட் மார்னிங் சார். நான் எடுத்த ஒரு டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டு ஈட், ட்ரிங்க் அண்ட் கேரி லக்கேஜ். 2 கை இல்லாத மாற்றுத்திறனாளிகளோட அவங்க சிரமங்களாக அது எப்படி சரி செய்யலாம் தான் அந்த ஆய்வு எடுத்துக்கிட்டோம் சார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 கை இல்லாத மாற்றுத்திறனாளிகளோட முக்கியமான பிரச்சனை சாப்பிடுங்க சார். அது சாப்பிட்றது எப்படி சரி செய்யலாம் தான் அந்த ஆய்வு எடுத்துக்கிட்டோம் சார். எங்களில் கூட திரு சுப்பிரமணியம் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்காரு சார். அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு கையிலைங்க சார். அந்த ஒரு கையை வச்சு பல வேலையில் செஞ்சுருந்தாங்க சார். அந்த ஒரு கை 3 மாதத்துக்கு முன்னாடி கீழே ஒன்று பலமான அடிப்பதுனால அதில் எந்த வேலையும் செய்ய முடியும் சார். அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தான் சார் இந்த ஆய்வு எடுத்துக்கிறோம் சார். இதான் நான் செஞ்சு செயற்கைங்க சார். இதில் 4 வேலை பண்ணலாம் சார். ஈட் பண்ணலாம் சார், வாட்டர் குடிக்கலாம் சார், டீ குடிக்கலாம் சார், சுமை தூக்கிட்டு போகலாம் சார். இதில் 5 மோட்டர் கொடுத்துருக்கோம் சார். இதில் இந்த மோட்டர் சுற்றுச்சுன்னா வாய்க்கு நேரம் தட்டு வரும் சார். இந்த மோட்டர் சுற்றுச்சுன்னா இந்த கை மேலே வரும் சார். இந்த மோட்டர் சுற்றுச்சுன்னா இந்த கை மேலே வரும் சார். இந்த மோட்டர் சுற்றுனா ஸ்பூன் அள்ளி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க சார். இதான் சார் 2 கொக்கி மாதிரி கொடுத்துருக்கோம். சந்தைக்கு கடைக்கு போனாங்கன்னா இந்த இதில் மாட்டிட்டு கொண்டு வந்துடலாங்க சார். இப்போ நான் செஞ்சு கட்டுற பாருங்க சார். டேபிள் வைக்கிற சாப்பாடு இதில் வச்சுருந்தா சாப்பிட்டுக்குவாங்க சார். அந்த மோட்டரை இந்த சுவிட்சை அமுக்கும்போது இந்த மோட்டரை சுற்றிடுங்க சார். மீதி இருக்க தட்டில் இருக்க சாப்பாடு இதில் சாப்பிட்டுக்கலாங்க சார். தட்டில் இருக்க மீதி சாப்பாடை சாப்பிட்டுக்கலாங்க சார். நாங்கள் பின்னாடி வாட்டர் கேன் கொடுத்துருக்கோம் சார். அது வழியாக டியூப் கொடுத்துருக்கோம் சார். அதை வழியாக தண்ணி உறிஞ்சு குடிச்சுக்கலாங்க சார். அது வழியாக தண்ணி உறிஞ்சு குடிச்சுக்கலாங்க சார். அதுக்கப்புறம் டேபிள் வைக்கிற டீ இதில் வச்சுக்கலாங்க சார். குடிச்சுக்குவாங்க சார். அடுத்து
அடுத்து சந்தைக்கு கடைக்கு போனாங்க சார். பின்னாடி 2 கொக்கி மாதிரி கொடுத்துருங்க சார். அதில் மாட்டி விட்டாங்கன்னா வீட்டுக்கு விட்டு போயிடுவாங்க சார். இது சென்சார் சர்க்யூட்ரி எங்கேயுமே பயன்படுத்தலைங்க சார். இது மாடல் இல்லைங்க சார், ஒரிஜினல் மிஷின் சார். இது மாதிரி அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்க சார். மாற்றுத்திறனாளிக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க சார். தேங்க்யூ சார்.